ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரீசெண்டாக ஏலகிரிக்கு ஃபேமிலியோட குட்டியாக ஒரு ட்ரிப் போயிருந்தோம். இந்த ட்ரிப்புமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் இந்த பெங்களூர், சென்னையில் இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷார்ட்டாக ஒரு ட்ரிப் பிளான் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஏலகிரி ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இங்கே ட்ராவல் பண்ணும்போதே நல்ல ப்ளசண்ட்டாக க்ரீனரியாக இருக்கும். இங்கே மேலே போகும்போது உங்களுக்கு வியூ பாயிண்ட்ஸ்லலாம் நின்று பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த வியூ பாயிண்ட்ஸ்லலாம் நின்று கீழே பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்கள் நின்று வியூ பாயிண்ட்ஸில் என்ஜாய் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இங்கே நிறைய குரங்கு தொல்லை இருக்குது. கொஞ்சம் கிட்ஸோடு போகும்போதெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. நாங்களும் இந்த வியூ பாயிண்ட்டில் கொஞ்ச நேரம் இந்த நேச்சரை என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே மேலே போக கிளம்பிட்டோம். இன்றைக்கி ஏர்லியாகவே ஸ்டார்ட் பண்ணியிருந்ததால் ஃபஸ்ட்டு போனோடனே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் ஸ்டாப் பண்ணோம். நாங்கள் ஒரு டேஸ்டி ரெஸ்டாரண்ட்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ட்ரை பண்ணியிருந்தோம். நீங்களும் முடிஞ்சால் இந்த ரெஸ்டாரண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே ஃபுட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது ஒரு மரத்துக்கடியில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு நல்ல ஆம்பியன்ஸில் இருந்துச்சு. இங்கே நிறைய பேர்ட்ஸ், அனிமல்ஸ் எல்லாம் இருந்துச்சு. கிட்ஸோட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இங்கே நாங்கள் பூரி, ஊத்தப்பம், மசால் தோசைன்னு நிறைய ஆர்டர் பண்ணியிருந்தோம். எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எதுவுமே டிசப்பாயிண்ட் பண்ணுற மாதிரி இல்லை. பிரேக்ஃபாஸ்ட்டே கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி தான் ஸ்டார்ட் ஆயிருந்துச்சு. இந்த ஆம்பியன்ஸ், இந்த ஹோட்டலோட இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதெல்லாமே கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு அடுத்ததாக நாங்கள் ஃபண்டோரா பார்க் தான் போயிருந்தோம். மார்னிங்கே இங்கே தான் போகணுன்னு பிளான் பண்ணிட்டு தான் கிளம்பியிருந்தோம். இங்கே நிறைய அனிமல்ஸு, பேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இதோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஏர்லியாக போனால் நல்லாயிருக்கும்னு பிளான் பண்ணிட்டு தான் இங்கே போயிருந்தோம். உள்ள வெல்கமிங்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த நேச்சரில் இந்த செடியெல்லாம் அரேஞ்ச் பண்ணது ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கவே. ஃபோட்டோஸ்க்கு மட்டும் இல்லை, இங்கே இருந்த நேச்சரை என்ஜாய் பண்ணவும் ரொம்ப ஜாலியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. உள்ளே என்டர் ஆகும்போதே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. அடுத்ததான் இங்கே ஃபிஷ்ஷஸ் தான் இருக்கும். இந்த மாதிரி கேவ் மாதிரி ஒரு செட்டப்பில் நிறைய கலர்ஃபுல்லான ஃபிஷ்ஷஸை பார்க்க முடிஞ்சது. சின்ன சைஸ் ஃபிஷ்ஷஸ்லேருந்து பெரிய பெரிய சைஸ் ஃபிஷ்ஷஸ் வரையும் நிறைய ஃபிஷ்ஷஸை இங்கே பார்க்க முடிஞ்சுது. இந்த அக்வாரியம் செட்டப்லேயே நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸை செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை கிராஸ் பண்ணி வரும்போது இந்த வாட்டர் ஃபால் மாதிரி ஒரு செட்டப்பில் இந்த கலர்ஃபுல் ஃபிஷ்ஷஸ் நம்ம தேடி ஓடி வந்துகிட்டே இருக்கோம். இதோட விளையாடவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து இந்த க்ளோ ஃபிஷ் பார்க்கவே நல்லா ஷைனிங்காக இருக்குல்ல. ஏஞ்சல் ஃபிஷ்ஷஸ்ஸு, கோல்டன் ஃபிஷ்ஷஸ்னு நிறையவே பார்க்க முடிஞ்சது. இங்கே எல்லா இடத்துலையுமே இதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸும் போட்டிருப்பாங்க. கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதை பற்றி படிச்சிங்கன்னா நீங்கள் நிறைய விஷயத்த இங்கே தெரிஞ்சுக்க முடியும். இதை கிராஸ் பண்ணி வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்னேக்ஸ் எல்லாம் இங்கே பார்க்கலாம். கலர் கலராக நிறைய ஸ்னேக்ஸ் வச்சுருந்தாங்க. டார்டாய்ஸு, ஸ்னேக்ஸு, ஸ்டார் ஃபிஷ்ஷஸ்னு எல்லாத்தையுமே இங்கே பார்க்க முடியும். இங்கே நாங்கள் நிறைய சிக்கன் வெரைட்டிஸை பார்த்தோம். யூஸ்வலாக நாம் பார்க்குற சிக்கன் வெரைட்டிஸ் மாதிரி இல்லாமல் அமெரிக்கன் சில்கி, பாலிஷ் கேப்புன்னு டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டியாக கோழி வச்சுருந்தாங்க. பார்க்கவும் இந்த இன்ஃபர்மேஷன்ஸை படிக்கும் போதும் நிறைய ஆச்சரியமான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த பார்க்கில் நிறைய இடத்துல இந்த மாதிரி ஸ்விங்ஸு, சேர்ஸுன்னு நம்ம உட்காந்து ரெஸ்ட் பண்ணி கொஞ்சம் ப்ரீத் பண்ணிவிட்டு திரும்பவும் என்ஜாய் பண்ணலாங்கிற மாதிரி நிறைய இடத்த செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அடுத்ததாக நாங்கள் இங்கே இருக்க க்யூட்டான ரேபிட்ஸ்க்கு ஃபீட் பண்ணி தான் என்ஜாய் பண்ணிகிட்ருந்தோம். இங்கே நம்ம ஃபீட் பண்ணுற ஃபுட் எல்லாமே இவங்களே கொடுத்துருவாங்க. இந்த அனிமல்ஸ்க்கு நம்ம ஃபீட் பண்ணும்போது இது அவ்வளோ அழகாக வாங்கி க்யூட்டாக சாப்பிடும். இது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்துச்சு. கிட்ஸோட ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருந்தோம் இங்கே. கிட்ஸுமே இதுக்கு எல்லாமே ஃபீட் பண்ணிவிட்டு அது ரொம்ப க்யூட்டாக வந்து சாப்பிட்றத பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. மேக்ஸிமம் ரேபிட்ஸ் ரொம்ப க்யூட்டான அனிமல். இது ரொம்ப பேருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த பார்க்கில் எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு விஷயம்னு கேட்டால் இங்கே ஆம்பியன்ஸ் தான். இந்த என்வரான்மெண்ட்டே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப அழகாக க்ரீனரியாக செட் பண்ணி வச்சுருந்தாங்க. இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நல்ல எக்ஸைட்மெண்ட்டோட ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். கிட்ஸு நிறைய புதுசாக அனிமல்ஸ் பார்க்கும்போது இவங்களோட எக்ஸைட்மெண்ட் லெவலுக்கு சான்ஸே இல்லை. அவ்வளோ என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த குட்டி கோழி குஞ்செல்லாம் பார்க்கும்போது என்னோடய சைல்ட்ஹுட் தான் ஞாபகம் வந்துச்சு. ஸ்கூலுக்கு வெளியே ரூ. 1, ரூ. 2க்கெல்லாம் இந்த கோழி குஞ்சு வித்துட்ருப்பாங்க. பார்க்க ரொம்ப க்யூட்டாக, கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த கலர்ஃபுல் சிக்கன்ஸ்க்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற ஹாம்ஸ்டர், டக்ஸுன்னு எல்லாத்துக்குமே நம்ம கையாலே ஃபீட் பண்ணலாம். இதுக்கு தேவையான கிரெயின்ஸ் எல்லாம் இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்களே அசஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த ஃபுட்டெல்லாம் நம்ம எத்தனை முறை கேட்டாலும் அவங்க நல்லா சலிக்காமல் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஃபீல் பண்ண வச்சாங்க. நல்ல கம்ஃபர்ட்டாக பார்த்துக்கிட்டாங்க. இவங்களுமே நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறதால கொஞ்சம் பயப்படாமல் இந்த அனிமல்ஸோடலாம் விளையாடி என்ஜாய் பண்ண முடிஞ்சது. இந்த மாதிரி அனிமல்ஸோட விளையாடும்போது கொஞ்சம் ஹைஜீனாக இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கேற்ற மாதிரி இங்கே வாஷ் பேஷன்ஸு, சோப்ஸுன்னு எல்லாமே அங்கங்கே பார்க்க முடிஞ்சது. அது என்ன மாதிரி ஆளுங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
இந்த பார்க்கில் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம ட்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ₹300 பேசிக்காக டிக்கெட் எடுத்தாலே இங்கே இருக்கிற அனிமல்ஸ், பேர்ட்ஸோட எல்லாம் எவ்வளோ நேரம் வேணாலும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். இங்கே டைம் லிமிட்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. நம்ம போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இந்த ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸுன்னு யாரோட வந்தாலுமே ரொம்ப சூப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இது அடல்ட்ஸ்க்கும், கிட்ஸுக்கும் 2 பேருக்குமே சூட் ஆகுற மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் வச்சுருக்காங்க. இந்த ஹாஸ்டேஜ்க்கு ஃபீட் பண்ணதெல்லாம் என்னோட ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. பட் இதெல்லாமே வெல் ட்ரெயின்டு. நம்மளை கொஞ்சமாக ஹர்ட் பண்ணாமல் நம்ம கையில் இருக்கிற ஃபுட்டை அவ்வளோ சூப்பராக சாப்பிடுது. ரொம்ப க்யூட்டாகவும் இருந்துச்சு. ஹாஸ்டேஜ்லாம் எவ்வளோ ட்ரெயினாக இருக்குன்னா, நம்ம கையில் ஃபுட் இருக்கா இல்லையான்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பக்கத்துலேயே வரும். ஃபுட் இல்லைன்னா நம்மளை கண்டுக்க கூட கண்டுக்காது. இங்கே நிறைய எக்ஸாட்டிக் அனிமல்ஸை பார்க்க முடிஞ்சது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான அனிமல்ஸை கிட்ஸுக்கெல்லாம் காட்டும்போது அவங்களுமே கொஞ்சம் என்ஜாய் பண்ணி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்துச்சு. என்னதான் நம்ம ஆட்டுக்குட்டியெல்லாம் நிறைய பார்த்துருந்தாலும் இங்கே நிறைய வெரைட்டிஸில் இருந்துச்சு. இங்கே பார்த்த நிறைய வெரைட்டிஸ் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஃபண்டோரா பார்க்கில் இருக்கிற பேர்ட்ஸ் பார்க் தான் ஒரு ஹைலைட்டே. ஏன்னா அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இங்கே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸ் இருக்கும். அவ்வளோ வெரைட்டிஸ் நம்ம கையிலேயே உட்காந்து ரொம்ப க்யூட்டாக நட்ஸ் எல்லாம் சாப்பிடும். இந்த சீட்ஸ் எல்லாமே நம்ம போகும்போதே இவங்க கொடுத்துருவாங்க. எத்தனை முறை கேட்டாலும் கொடுப்பாங்க. அவ்வளோ டைம் நம்ம ஃபீட் பண்ணலாம். இந்த பேர்ட்ஸ் எல்லாம் க்யூட்டாக வந்து உட்காந்து நம்ம கையில் ரொம்ப கேஷுவலாக சாப்பிடும். ஸ்டார்டிங்கில் நிறைய குட்டி குட்டி கலர்ஃபுல் பேர்ட்ஸ் இருக்கும். எவ்வளோ ஜாலியாக நம்ம கூட என்ஜாய் பண்ணோம்னா கொஞ்சமும் பயம் இல்லாமல் நம்ம கையில் கூட்டமாக உட்காந்து சாப்பிடும். நம்ம மேலெல்லாம் உட்காந்து இவங்க பண்ணுற ஃபன்னு நமக்குமே ஜாலியாக இருக்கும். எனக்குமே இங்கே ஸ்பெண்ட் பண்ண டைம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி பேர்ட்ஸோட விளையாடி நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற டைம் ரொம்பவே குவாலிட்டியான டைம். இந்த மாதிரி ஸ்பெஷலான மூமெண்ட்ஸ் இப்போ அதுதான் கிடைக்கும். நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கோங்க. நம்ம கையில் சீட்ஸ் இருந்தால் மட்டும் போதும். எல்லா பக்கத்துலேருந்தும் பேர்ட்ஸ் நம்ம மேலே வந்து உட்காந்து ஜாலியாக சாப்பிடும். நம்ம நடக்கிற மாதிரியே இந்த பேர்ட்ஸுமே இங்கே நடக்கிறதெல்லாம் பார்க்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இங்கே 3 லெவல்ஸாக பேர்ட்ஸ் வச்சுருந்த மாதிரி இருந்துச்சு. இது எங்களோட செகண்ட் லெவல். ஃபஸ்ட்டு லெவலில் ரொம்ப குட்டியான பேர்ட்ஸ் இருக்கும். செகண்ட் லெவலில் ஒரு மீடியம் சைஸஸாக இருந்துச்சு. தேர்ட் லெவலில் நல்லாவே பெரிய பேர்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சது. இந்த மாதிரி பேர்ட்ஸை நான் கத்தாரில் இருக்கும்போது போகும்போது நிறைய பேர்ட்ஸ் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த மாதிரி டச் பண்ணி என்ஜாய் பண்ணுற மாதிரியெல்லாம் இருக்காது. இந்த எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப ஸ்பெஷலாக தான் இருந்துச்சு. இந்த மாதிரி ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நீங்கள் ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் எடுக்கணுன்னா இது ஒரு பர்ஃபெக்டான ஸ்பாட்டு. அவ்வளோ யூனிக்கான ஃபோட்டோஸ் இங்கே எடுக்க முடியும். நிறைய கலர்ஃபுல்லான பேர்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த பார்க் மார்னிங் 9:30லேருந்து ஈவினிங் 6:30 வரையும் ஓப்பனில் தான் இருக்கும். இங்கே நீங்கள் வரீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 3 ஹார்ஸாவது பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை சுற்றி பார்க்க அவ்வளோ டைமாவது தேவைப்படும். இங்கே அவ்வளோ அனிமல்ஸ் இருக்கிறதால நமக்கு டைம் போகிறதும் தெரியாது. இந்த என்வரான்மெண்ட்டே ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. இங்கே ஃபுல்லாக க்ரீனரியில் இந்த மாதிரி பெரிய பேர்ட்ஸ் எல்லாம் தேர்ட் ஸ்டேஜில் தான் பார்த்தோம். இந்த தேர்ட் ஸ்டேஜில் இருக்கிற பேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஹெவியாகவும் இருந்துச்சு. கிட்ஸ் எல்லாம் இதை கொஞ்சம் ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்களை தூக்கி வைக்கும்போது கொஞ்சம் ஹெவியாகவும் இருக்குது. இந்த பேர்ட்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்லி மட்டும் இல்லை, பயங்கர கிளவராகவும் இருந்துச்சு. என்னோட ஒரு கையில் இருக்கிற சீட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த கையிலையும் சீட்ஸ் இருக்கான்னு கேட்டது பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இந்த மாதிரி கலர்ஃபுல்லான பேர்ட்ஸ் கூட ஃபோட்டோஸ் எடுக்கிறது எல்லாமே ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம கொடுக்குற மணிக்கு இது வேல்யூ ஃபார் த மணின்னு தான் சொல்லுவேன். ₹300க்கு இவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எவ்வளோ ஃபோட்டோஸ் வேணாலும் பிடிச்சிக்கலாம். நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இது பர்ஃபெக்ட் ஸ்பாட்டாகவே இருக்கும். இந்த ஏரியாவில் இவ்வளோ பேர்ட்ஸ் இருந்தாலும் கொஞ்சம் நீட் அண்ட் க்ளீனாக ஹைஜீனிக்காகவே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசியாக இந்த ஒயிட் போர்டோட தான் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப க்யூட்டாக இருக்காலாம். இவன் ஹேண்டில் பண்ணவும் லைட்டாக தான் இருந்தான். நம்ம கொடுக்குற சீட்ஸை ரொம்ப க்யூட்டாக, ஃப்ரெண்ட்லியாக நம்மளோட உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தான். கடைசியாக இவனோட தான் கொஞ்சம் ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இந்த ஏரியாவில் தான் நிறைய மெமரிஸை கேரி பண்ணிவிட்டு இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு பாய் சொல்லிவிட்டு நாங்கள் ஆக்டிவிட்டீஸ் ட்ரை பண்ண போயிட்டோம். ஆக்டிவிட்டியில் நெட் கிரிக்கெட், ஃபிஷ் பா, 70 மூவின்னு எதை வேணாலும் ட்ரை பண்ணிக்கலாம். இன்றைக்கி நாங்கள் ₹375 கொம்போ எடுத்ததால் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியை ட்ரை பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் 70 மூவி தான் ட்ரை பண்ணியிருந்தோம். 6 மினிட்ஸ் ஒரு மூவி போடுவாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சவுண்ட்ஸு, இந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம் பார்க்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரொம்ப குட்டி பசங்களோட இந்த 70 மூவியை ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா சவுண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. பிலோ 2 இயர்ஸ் கிட்ஸாக இருந்தால் இந்த ஆக்டிவிட்டி அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இங்கே 3 காம்போஸில் டிக்கெட்ஸ் இருக்குது. பேசிக் 300ல் ஸ்டார்ட் ஆகி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி ட்ரை பண்ணோன்னா 375 டிக்கெட். நீங்கள் எனி 3 ஆக்டிவிட்டியை ட்ரை பண்ணோன்னா 500 டிக்கெட்னு வேரியஸ் டிக்கெட்ஸ் இருக்குது. இங்கே கிட்ஸுக்கு 200, 275ன்னு ஆப்ஷன்ஸ் இருக்குது. 200ல் ஜஸ்ட் அனிமல்ஸோட மட்டும்தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியை ட்ரை பண்ணோன்னா 275 டிக்கெட்.
இந்த ஃபண்டோரா பார்க்கில் நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஆப்போசிட்டுக்கு வந்தீங்கன்னா இங்கே நிறைய ஃப்ரூட் ஷாப்ஸ் இருக்குது. இங்கே நிறைய ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸை பார்க்கலாம். நான் இங்கே முடவாட்டங்கால், எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ்னு சொல்கிற ஆப்பிள்ஸ், அவகேடோஸ், ஃபிக் எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே பார்த்தேன். நமக்கு தேவையான ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸை இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏலகிரி ஹில்ஸே ஒரு ஷார்ட்டான ஏரியா தான். இங்கே நீங்கள் அட்வென்ச்சரு, வாட்டர் பார்க்ஸு, கேம்ஸு, ப்ளே ஏரியாஸு, வியூ பாயிண்ட்ஸு, போட் ஹவுஸு, ரெஸ்டாரண்ட்ஸு, ஸ்டேன்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு ஒரு 4 to 5 கிலோமீட்டர்ஸ்குள்ளேயே கிடச்சிரும். முடிஞ்ச வரையும் இந்த லாங் லீவ்ஸு, சீசனல் லீவ்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த டைமில் இங்கே இருக்கிற ஹோட்டல்ஸ் ப்ரைஸஸ் எல்லாமே ஜாஸ்தியாக இருக்குது. இந்த மாதிரி டைமில் நீங்கள் புக் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா இங்கே கூட்டமும் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அடுத்ததான் நாங்கள் ட்ரை பண்ணது இந்த போட் ஹவுஸ் தான். இங்கே ஃபார் அடல்ட்டுக்கு 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. கிட்ஸாக இருந்தால் 5 இயர்ஸ் அபோவுக்கு 10 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. இங்கே நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இங்கே ஸ்பெஷலே இந்த போட் ரைட் தான். இங்கே நாங்கள் 200 ருபீஸ் பே பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் போட் ரைட் தான் போயிருந்தோம். கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. இந்த வியூவும் இந்த நேச்சரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுமே ஜாலியாக இருந்துச்சு. இங்கே நாங்கள் ஸ்பெண்ட் பண்ண டைமில் பெஸ்ட்டான டைம் இதுவாக இருக்கும்னு நான் சொல்ல மாட்டேன். சும்மா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இங்கே போகலாம். அடல்ட்ஸ்க்கு லைஃப் ஜாக்கெட்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. இங்கே கொஞ்சம் ஆழமும் அதிகமாக இருக்குன்னு தான் சொல்லியிருந்தாங்க. கிட்ஸோட ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே போய்க்கோங்க. இந்த போட் ட்ரிப்பை முடிச்சுட்டு இந்த பார்க்லேயே நிறைய கிட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி கேமிங் ஆப்ஷன்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற கிட்ஸ் பார்க்லேயும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஃபேமிலியோடு வரும்போதெல்லாம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இங்கேயும் சாக்லேட்ஸ் ரொம்ப ஸ்பெஷல். இங்கே நிறைய கடையில் ஹோம்மேட் சாக்லேட்ஸை பார்க்க முடியும். கடைசியாக நாங்கள் ட்ரை பண்ணது இந்த சாக்லேட் மேக்கிங் ஆக்டிவிட்டி தான். இங்கே நமக்கு பிடிச்ச மோல்டை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மெல்ட்டான சாக்லேட்டை பாட்டிலில் ஃபில் பண்ணி தருவாங்க. நம்ம மோல்டில் ஃபில் பண்ணி கொடுத்தோன்னா நல்லா ஃப்ரீஸ் பண்ணி தருவாங்க. இந்த ஃப்ரீஸ் ஆகிற டைமுக்கு கொஞ்சம் நேரம் நாங்கள் ஷாப் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த டைமில் நாங்கள் நிறைய டிஃப்ரெண்ட்டான சாக்லேட்ஸ் பார்த்தோம். இந்த சாக்லேட்ஸ் மட்டும் இல்லாமல் டீ காஃபிலையும் நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்பைசஸ் இருந்துச்சு. இது எல்லாமே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு எங்களுக்கு தேவையான சாக்லேட்டை வாங்கி முடிக்கிறதுக்குள்ளே நாங்கள் பண்ணி கொடுத்த சாக்லேட் நல்லா ஃப்ரீஸ் ஆகி ரெடியாக இருந்துச்சு. இதை டீமோல் பண்ணி அப்படியே நம்ம பாக்ஸில் ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். நாங்கள் எல்லாருமே இந்த ப்ராசஸை ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். இங்கே இது மட்டும் இல்லாமல் நிறைய இன்டோர் அவுட்டோர் பிளான்ஸுமே வித்துட்டு இருந்தாங்க. நம்ம வீட்டுக்கு ஏதாவது தேவையானதெல்லாம் இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. இந்த மாதிரி வரும்போது நம்ம மெமரபிளாக வாங்கி வச்சுக்கலாம். இந்த ட்ரிப்பு ரொம்ப ஜாலியாக முடிஞ்சது. ஊட்டி கொடைக்கானல் அளவுக்கு இல்லைனாலும் ஏலகிரியில் கிளைமேட் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. இந்த ட்ரிப் முடியறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல மீலோட தான் முடிக்கணும்னு பிளான் பண்ணி எங்களுக்கு பிடிச்ச ரெஸ்டாரண்ட்டில் போய் எல்லோரும் டின்னர் சாப்பிட்டுட்டு ட்ரிப்பை முடிச்சிட்டோம். இந்த மாதிரி வீடியோஸை பார்க்க என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாட்டா பாய், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.